Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter applications of matrices and determinants. The third exercise 1.3 la fourth problem. 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. ஒரு ஒர்க்கை வந்து 4 men and 4 women வந்து சேர்ந்து 3 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. அதே ஒர்க்கை வந்து 2 men and 5 women வந்து சேர்ந்து 4 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work. அதே ஒர்க்கை ஒன் மேன் வந்து தனியாக பண்ணினா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஒர்க்கை வந்து ஒரு உமன் வந்து தனியாக பண்ணினாங்கன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க. இதுதான் கொஸ்டின். இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்னா பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு மேன் வந்து தனியாக அந்த ஒர்க்கை பண்ணினா எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க, அதே மாதிரி ஒரு உமன் வந்து தனியாக ஒர்க் பண்ணினா வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனுக்கு நம்ம வந்து ஒரு மேன் வந்து 1 டேயில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் டன் பை மேன் பர் டே, 1 டேக்கு வந்து ஒரு மேன் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு உள்ளதை வந்து என்னது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது ஒரு உமன் ஒரு நாள் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுறாங்க அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இனிமேல் வந்து கிவன் டேட்டாஸை வந்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் வந்து என்னது, ஒரு மேன் வந்து ஒரு நாள் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு உள்ளது. அதே மாதிரி ஒய்னா ஒரு நாள் வந்து ஒரு உமன் வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ள டீட்டெயிலு. கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 மேன் அண்டு 4 விமன் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 3 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த அப்போ ஒரு நாள் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம கிவனாக எழுதணும். அப்போது 4 மேன் அண்டு 4 விமன் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுதான் 1/4 ஒர்க் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்கான ஈக்குவேஷன், ஒரு நாள் வந்து மேனும் உமனும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ளதுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து 2 மேன் அண்டு 5 உமன் சேர்ந்து என்னது அந்த சேம் ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளையில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது வந்து 4 மேன் அண்டு 4 உமன் வந்து சேர்ந்து அந்த சேம் ஒர்க்கை வந்து 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே இது 2 மேன் அண்டு 5 உமன் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து எவ்வளவு 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அப்போ அவங்க எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 1/4 ஒர்க்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஒரு நாள் வந்து அவங்க வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன ஈக்குவேஷன், 4 மேன் அண்டு 4 உமன் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து என்னது 1/3 பங்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2 மேன் அண்டு 5 உமன் வந்து சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து ஒரு நாள் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 1/4 அளவு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட கிவன் டேட்டா. இதை வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இந்த 3 வந்து டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடில் போகும்போது என்ன ஆகும், நியூமரேட்டரில் மாறும். அப்போ என்னது வரும், 4 3s are 12x ப்ளஸ் 12y இஸ் ஈக்குவல் டு 1. அதே இது இங்கே வந்து 4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் போகும், அப்போ என்ன வரும், 4 2s are 8x ப்ளஸ் 5 4s are 20 y is equal to 1. இதை வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம்.
மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை எடுத்து எழுதிங்களா. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 12, நெக்ஸ்ட்டு ஒய்க்கு வந்து 12, நெக்ஸ்ட் 8, 20, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய், நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் வந்து 1 1 1. இது ஏ மேட்ரிக்ஸு, இது எக்ஸ் மேட்ரிக்ஸு, தென் வந்து இது பி மேட்ரிக்ஸு. அப்போ வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து எக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா ஏ வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் போகும். அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னது ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து டிட்டர்மினண்ட்டு கால்குலேட் பண்ணணும். டிட்டர்மினண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக வரணும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் நமக்கு வந்து என்னது இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஏ மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து டிட்டர்மினண்ட்டுக்கு உள்ளாடி எழுதிக்கலாம். 12, 12, 8, 20. இனி வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 240 minus 96 is equal to 144. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? 1 divided by determinant of A into adjoint of A. இதில் வந்து இனி டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 144. இனி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏ மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து கோஃபேக்டர் எழுதிக்கலாம். கோஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 20, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் சிம்பிள், ஒன்று மைனஸ் 12, நெக்ஸ்ட்டு 12. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜேக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதுறது. ஏஐஜேக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுனா ரோ அண்ட் காலமை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 20 minus 12 minus 8, 12. A inverse is equal to 1 divided by determinant of A. Determinant of A என்ன கிடச்சிருக்கு? 144 கிடச்சிருக்கு. Adjoint of A எழுதிக்கலாம். 20 minus 12 minus 8, 12. இனி x வந்து x என்ன? x is equal to A inverse into B. அதை எழுதிக்கலாம். x is equal to A inverseக்கு உள்ள வேல்யூஸை போட்டுக்கலாம். 144, 20 minus 12 minus 8, 12. தென் வந்து பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ பி 1 1 1. இப்போ வந்து எக்ஸ் வந்து எழுதியாச்சு. இரண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 144 ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுக்கு ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு காலமும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 20 minus 12 minus 8 plus 12. அப்போ என்ன வரும்? 1 divided by 144 into 8, 4. இதில் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து என்ன பண்ணிக்கலாம்? 144 உள்ளே கொண்டு வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 144 உள்ளே கொண்டு டிவைட் பண்ணால் என்ன வரும்? 8 divided by 144, then 4 divided by 144. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 1 divided by 18, 1 divided by 36. இதுதான் நம்மளுடைய XY மேட்ரிக்ஸுக்கு வந்து உள்ள ஆன்சரு. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு? x is equal to 1 divided by 18 and y is equal to என்ன கிடச்சிருக்கு? 1 divided by 36 கிடச்சிருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது என்னது? ஒரு மேன் வந்து ஒரு டேயில் பண்ணுற ஒர்க்கு தான் வந்து எக்ஸு. அதே இது ஒரு விமன் வந்து 1 டேயில் பண்ணுற ஒர்க்கு வந்து என்ன? 1/36. அதான் ஒய். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு x is equal to என்ன கிடச்சிருக்கு? x is equal to 1/18 and y is equal to 1 divided by 36 கிடச்சிருக்குது. இதில் எக்ஸுங்கிறது என்னது? ஒரு மேன் வந்து 1 டேயில் பண்ணுற ஒர்க்கு. அப்போ ஒர்க் டன் பை மேன் இன் 1 டே எவ்வளவு? 1 divided by 18 அளவு ஒர்க்கு பண்ணுவாங்க.
அதே இது ஒரு உமன் வந்து 1 டேல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க 1/36 is equal to என்ன 1/36. அப்போ 1/36 அளவு ஒர்க்கு வந்து ஒரு உமன் வந்து 1 டேல பண்ணியிருப்பாங்க. அதே இது அந்த மேன் வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க டைம் டேக்கன் பை அ மேன் டு ஃபினிஷ் த ஒர்க். அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்கன்னா இந்த 18 டேஸ். இந்த 18ங்கிறது தான் வந்து என்னது மேன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற நாள் 18 டேஸ். அதே இது மேன் உமன் ஒரு அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க 36 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.